الله أكبر الله أكبر. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு வாரங்களாக பாலஸ்தீன வரலாறு என்ற தலைப்பில் பல்வேறு செய்திகளை நாம் பார்த்த வண்ணமாக இருக்கிறோம். அந்த வரிசையில் போன வாரம் ஆங்கில மாதம் ஆரம்பித்து 2வது வாரங்கிறனால ஒவ்வொரு ஆங்கில மாசம் ஆரம்பிக்குதா இல்லையா, அதனுடைய அந்த 2வது வார வெள்ளிக்கிழமை ஜும்மா மட்டும் ஷேக் இக்பால் மாதிரி வருவாங்க என்ற காரணத்தால போன வாரம் அந்த தலைப்புடைய தொடரை தொடர முடியவில்லை. மறுபடி இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அதை நான் ஞாபகம் ஊட்டுறேன். இதில் போன வாரம் அதற்கு முந்தைய வாரங்கள் சொல்லப்பட்ட செய்திகளை ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டு புதிய செய்திக்குள்ள போயிடுறேன். இஸ்ரேல் என்ற ஒரு நாடு எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், திடீரென்று அந்த நாடு உருவாக்கப்படவில்லை. அந்த நாட்டை உருவாக்குவதற்கு ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன்னால் 1750களில் யூதர்கள், ஐரோப்பிய நாடுகள் வாழுகின்ற யூதர்கள், அந்த நாட்டுடைய குடிமக்கள் அல்ல, வெளிநாட்டிலிருந்து சென்றவர்கள், அவங்க ரகசியமான பல்வேறு கூட்டங்களை போட்டு நமக்கென்று ஒரு தனியான ஒரு நாடு வேணும், உலகத்தில் யூத நாடே இல்லை என்று ஆரம்பத்தில் ரகசிய கூட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களை ஒன்று சேர்த்து அதற்கு பிறகு ஒரு பத்திரிகையை ஆரம்பிப்பது, அந்த பத்திரிகைக்கு பிறகு ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய ஒரு மாநாடு போடுறாங்க. பெரிய ஒரு மாநாட்டு போட்டு மாநாட்டுடைய தீர்மானம் என்ன என்று சொன்னால், நமக்கென்று ஒரு நாட்டை உருவாக்க என்று சொன்னால் 3 தீர்மானங்கள். முதல் தீர்மானம் என்ன? உலக பத்திரிகைகளை நாம் கையகப்படுத்த வேண்டும். மீடியாவுடைய பலம் வேணும். மீடியாவுடைய பலம் இருந்தால் நல்லவனை கெட்டவனாக்கலாம், கெட்டவனை நல்லவனாக்கலாம். எல்லாமே மீடியா தான். அப்ப நமக்கென்று ஒரு நாடு வேணும் என்று சொன்னால் மீடியாவுடைய பவர் வேணும். மீடியாக்களை ஆரம்பிக்க வேண்டும், அல்லது விலை கொடுத்து வாங்க வேண்டும், அதிகமான ஷேர்களை வாங்கின என்று முதலில் மீடியாக்களை கையகப்படுத்துவது என்பது மாநாட்டுடைய முதல் தீர்மானம். 2வது தீர்மானம், ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் எக்கச்சக்கமான காசுகள், பணங்கள் வேணும். எனவே யூத மக்கள் உலகத்தில் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அவர்கள் இந்த கொள்கைக்காக, இந்த நோக்கத்திற்காக நீங்கள் காசு பணங்களை அள்ளித்தாருங்கள் என்று கோரிக்கை விடப்பட்டது. 3வதாக, அந்த பாலஸ்தீனத்தை உடைத்து இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்கள் பெரும்பாலும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் அதிகமாக வாழுகின்ற ஒரு இனத்தில் முஸ்லிம்கள் முக்கியமானவர்கள். எனவே நமக்கு எதிராக அவர்கள் போராடுவார்கள், போர்க்களத்தை மேற்கொள்வார்கள் என்ற காரணத்தால் இன்னொரு பெரும்பான்மையாக வாழக்கூடிய கிறித்தவர்களோடு நாம் கைகோர்க்க வேண்டும். யூதர்கள் கிறித்தவர்களோடு கைகோர்த்து விட்டால், இந்த 2 இனங்கள் சேர்ந்து விட்டால் முஸ்லிம்களை வீழ்த்தலாம் என்று 3 விதமான தீர்மானங்கள் அன்றைக்கு போடப்பட்டன என்பதையும், இதில் மீடியாவை கைப்பற்றன,
பத்திரிகைகள் ஆரம்பிக்கணும் என்று சொன்னாங்களே. பத்திரிகையுடைய பல்வேறு நோக்கங்கள்ல 3 முக்கியமான நோக்கங்கள். முதல் நோக்கம் என்ன என்று சொன்னால், பத்திரிகையில் அதிகப்படியான விளம்பரங்களை வாங்கி செல்வங்களை சம்பாதிப்பது. பத்திரிகையுடைய பல்வேறு நோக்கங்கள்ல முதல் நோக்கம் என்ன? பத்திரிகையின் வாயிலாக காசு பணங்களை ஈட்டுவது முதல் நோக்கம். இரண்டாவதாக முக்கியமான நோக்கம், பத்திரிகையின் வாயிலாக முஸ்லிம்கள் மீது வெறுப்பை உண்டு பண்ணுவது. முஸ்லிம்கள் என்று சொன்னாலே பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று சர்வதேச அளவுக்கு என்ன செய்வது? முஸ்லிம்கள் மீது வெறுப்பை உண்டு பண்ணுவது இரண்டாவது நோக்க. மூணாவது நோக்க, யூதர்கள் மென்மையானவர்கள், அவர்கள் நல்லவர்கள், மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், அடைக்கலம் கொடுக்கக்கூடிய மக்கள் என்று அவர்கள் மீது நன்மதிப்பையும் முஸ்லிம்கள் மீது வெறுப்பை உண்டு பண்ணுவது பத்திரிகையுடைய நோக்கமாக அன்றைக்கு சொல்லப்பட்டது. அத நம்ம இன்றைக்கு வருகின்ற ஒவ்வொரு பத்திரிகைகளை பார்க்கிறோம். ஏறக்குறைய ஒரு கண்ணியமான பத்திரிகையாக இந்து பத்திரிகை என்று இந்திய மக்களால் நம்பப்படுகிறது. இந்து பத்திரிகையில பல்வேறு நாடுகளுடைய வரலாறுகள் தொகுக்கப்பட்டு வரிசையாக வருகிறதா இல்லையா? அதுல பாலஸ்தீனத்தை பற்றிய வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த வரலாறுகளை போடுகிற போது பாலஸ்தீன முஸ்லிம்களை இந்து பத்திரிகை குறிப்பிடுகிறது பாலஸ்தீன தீவிரவாதிகள். பாலஸ்தீன தீவிரவாதிகள் அந்த நாட்டு மக்கள், இவர்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து உள்ளே வருகிறார்கள். வெளிநாட்டு தீவிரவாதிகளை, பயங்கரவாதிகளை, யூத பயங்கரவாதிகளை முஸ்லிம் போராளிகள் தடுத்து நிறுத்துகிறார்கள். முஸ்லிம் போராளிகளுக்கு என்ன பேரு? பாலஸ்தீன தீவிரவாதிகள். எது சொல்கிறது? இந்து பத்திரிகையே சொல்கிறது என்று சொன்னால், அப்ப முஸ்லிம்கள் மீது வெறுப்பு விதையை விதைப்பது பத்திரிகையுடைய நோக்கமாக அன்றைக்கு எழுதப்பட்டது. இது போன்று வந்து கொண்டிருக்கிற போது 1895 ஆண்டு அப்ப ஹெசில் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர், அவர் என்ன முடிவு பண்றார் அப்படின்னு சொன்ன, இதுக்கு மேல காலம் தள்ளக்கூடாது. ஏறக்குறைய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 150 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 150 ஆண்டுகளாக படிப்படியாக முன்னேறாங்க. ஆனா என்ன செய்யல? ஒரு நாட்டை உருவாக்கவில்லை. ஒரு நாடு நமக்கு வேணும் என்று 1895 ஹெசில் என்று சொல்லக்கூடியவர் பாலஸ்தீன அதிபருக்கு நேரடியாக ஒரு தபாலை போடுகிறார். அன்றைக்கு பாலஸ்தீன அதிபர் யார் என்று சொன்னால் அப்துல் ஹமீத், சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. அவர் பாலஸ்தீன அதிபர் என்று சொன்னால் அன்றைக்கு உலகத்தில் பெரும்பான்மையாக ஆட்சி செய்த மக்கள் யார் என்று சொன்னால் உஸ்மானிய பேரரசு. இஸ்லாமிய வரலாறுகளை படித்திருந்தால் முதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய அரசு, அவங்களுடைய வஃபாத்திற்கு பிறகு கலீஃபாக்கள் 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி அதிகாரம், அதற்கு பிறகு பனு உமையாவுடைய ஆட்சி அதிகாரம், அதற்கு பிறகு பனு அப்பாசியாவுடைய ஆட்சி அதிகாரம், அதற்கு பிறகு ஃபாத்திமாவுடைய ஆட்சி, அதற்கு பிறகு துருக்கியை மையமாக கொண்டு, துருக்கியை தலைநகரமாக கொண்டு ஒரு பெரிய ஒரு கிலாபத் அரசு நடந்தது. அந்த அரசிற்கு பெயரை உஸ்மானியா பேரரசு என்று சொல்வார்கள். இன்றைக்கு கூட இந்தியாவில் அழுகின்ற பல்வேறு மக்கள் முஸ்லிம்களை வந்து துலுக்கன்னு சொல்றாங்களே, நெசமா துலுக்கனா? ஏன் அப்படி சொல்றாங்க? துருக்கிய பேரரசு, உஸ்மானிய கிலாபத்து, அந்த துருக்கிய பேரரசு பல்வேறு இஸ்லாமிய நாடுகளை ஆண்ட காரணத்தால அவர்கள் துருக்கியர்கள் துருக்கியர்கள் என்று சொல்றாங்க. துருக்கியர்கள் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? துருக்கனாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த உஸ்மானிய பேரரசு இருக்குது அவங்களுக்கு எதிராக, அதிலும் குறிப்பாக பாலஸ்தீனத்தில் ஒரு மன்னராக இருக்கிறாரு இந்த அப்துல் ஹமீத் சொல்லக்கூடிய அப்துல் ஹமீத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, நேரடியாக அவங்களுக்கு தபாலே போடுறாரு ஹெசில் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர். தபால் நோக்கத்தை வெளிப்படையா பேசுகிறார். இந்த தபாலின் நோக்கம் என்ன என்று சொன்னால், பாலஸ்தீனத்தை இரண்டாக உடைக்க வேண்டும், இரண்டாக பிரித்து பாதி பாலஸ்தீனம் பாதி இஸ்ரேல். இஸ்ரேல் என்று பெயர் வைத்தது யாரு? இந்த ஹெசில். ஹெசில் தான் இஸ்ரேல் என்று பெயரை வைக்கிறார். இவர் அந்த நாட்டு மன்னருக்கு தபால் போடுறாரு, இதை ரெண்டா உடைங்க, பாதியில நீங்க வந்து பாலஸ்தீனத்தில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், இஸ்ரேல் என்று மறுபக்கத்துக்கு பேர் வைப்போம், அதை நாங்க இருந்துக்கிறோம் என்று நேரடியாக தபால் போடுகிறார். தபால் போட்டுவிட்டு அதற்கு அவர் தரக்கூடிய சன்மானம் என்ன என்று சொன்னால், உங்களுக்கு தேவையான காசு பணங்களை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுக்கு முன்னாலேயே
அந்த அதாவது அந்த யூத மக்கள் காசு பணங்களை சேர்த்து வச்சுக்கிறாங்களா இல்லையா? மீடியாக்களை கைப்பற்றிட்டாங்களே. அப்ப மீடியா கூடிய அதிகாரத்தை கொண்டு காசு பணத்தை கொண்டு நீங்க விரும்பிய காசு எவ்வளவு உங்களுக்கு காசு வேணும், நாங்க காசு தரோம், நீங்க என்ன செய்யுங்க, நாட்டை பாதியா கொடுத்துருங்க என்று ஹெசில் என்று சொல்லக்கூடிய யூதர் பாலஸ்தீன அதிபருக்கு தபால் போடுகிறார். அதிபர் தபாலை வாசிக்கிறார். அதிபர் அப்துல் ஹமீத் அவர்கள் தபாலை வாசித்து விட்டு கண்ணியமான முறையில் ஹெசிலுக்கு தபால் போடுகிறார்கள். இது ஒரு இஸ்லாமிய நாடு, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டை எப்படி துண்டாடுவது? நீங்கள் கேட்பதே கோரிக்கையே அநியாயமான கோரிக்கை இல்லையா? இந்த கோரிக்கையை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொல்லிவிட்டு ஹெசில் அவர்களே, என் நாட்டை துண்டாடுவது என் உடம்பை துண்டாடுவதற்கு சமமாக இருக்கிறது. என்னுடைய கையை தனியாக கேட்பது, என்னுடைய காலை தனியாக கேட்பது எப்படி கொடூரமான ஒன்றோ அதைவிட கொடூரமான ஒன்றாக எங்கள் நாட்டை துண்டாடுவதாக இருக்கிறது என்று சொல்லி ஹெசிலுடைய தபாலுக்கு அப்துல் ஹமீத் அவர்கள் மறுத்து என்ன பண்றாங்க? அப்துல் ஹமீத் வந்து பாலஸ்தீன அதிபர் அன்றைக்கு மறுத்து தபால் போடுறாங்க. தர முடியான்றாங்க. தர முடியான்னு சொன்ன உடனே ஹெசிலும் யூத சூழ்ச்சியாளர்களும் எப்படி பின்வாசலே உள்ள வர்றாங்கன்னு சொன்ன, அப்ப அரசாங்கம் நமக்கு சப்போர்ட் பண்ணாது, அரசாங்க சப்போர்ட்டோடு உழைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு அங்கே பாலஸ்தீனத்துக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய பாவப்பட்ட ஏழை எளிய மக்கள் இருப்பாங்களே அவர்களை அணுகுவது, அவர்களை அணுகி என்ன பண்ணுது சொன்ன, உங்களுக்கு வறுமையா, உங்களுக்கு பிரச்சனையா, இந்தாங்க காசு. நீங்க பாலஸ்தீன வரலாறு படிச்சு பாத்தீங்களாக்க முதல்ல என்ன பண்றாங்க யூதர்கள், காசு பணங்களை கடனுக்கு காசு பணங்களை கொடுப்பது. உங்களுக்கு எவ்வளவு கடன் வேணும், இந்த கடனை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கடனை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களாக வந்து காசு பணத்தை கொடுத்து கடனை வாங்க வச்சு கடனுக்கு அடிமையாக்குவது. கடனை வாங்கிவிட்டாலே அது வந்து என்ன ஒப்பந்தம், இந்த நிலத்தை நீங்க வந்து குத்தகையாக தந்துறனே, இதை நீங்க தந்துறனே, மறுபடியும் காசை கொடுத்தா இடத்தை கொடுத்துறோம் என்ற ஒப்பந்தத்தில் கடன் கொடுக்கறாங்க. அந்த அப்பாவி மக்கள், பாவப்பட்ட ஏழைகள் காசு பணத்திற்காக வறுமையின் காரணத்தால காசு பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன பண்றாங்க, இடத்தை கொடுக்கறாங்க. கொடுத்தா அவங்களால திருப்ப முடியல, திருப்பாமல் மூழ்குமா இல்லையா? ஒரு கட்டத்தில் மூழ்கிறது. இப்படி கடன் கொடுத்து ஏராளமான அரசாங்கம் வந்து சப்போர்ட் பண்ணலையா, பொதுமக்கள்கிட்ட வர்றாங்க, அவங்களுடைய வறுமையை பயன்படுத்துறாங்க. அதனாலதான் காசு என்று வந்து விட்டாலே சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப காசை கொடுத்து என்ன பண்றான், இந்த மாதிரி கையகப்படுத்துற. இது ஒன்னாவது வழி. இரண்டாவது வழி என்ன என்று சொன்ன, காசை கொடுத்து டைரக்டா வாங்குறது, ஒண்ணு கடன் கொடுக்கிறது, வட்டியை வாங்க வைக்கிறது, உங்களுக்கு அடிக்கிறது, இது ஒரு வழி. இரண்டாவது வழி என்ன, இந்த இடத்தை தரனே, இதுல எத்தனை கோடி, அவங்க கேட்கிற தொகையை விட ஜாஸ்தியா கொடுக்கிறது. சரியா? கேட்கிற தொகையை விட பன்மடங்கு கொடுத்து இதை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, இந்த இத்தனை ஏக்கர் எங்களுக்கு சொந்த, அத்தனை ஏக்கர் எங்களுக்கு சொந்த, எத்தனை கோடி, 5 கோடியா, 10 கோடி தர்றேன் என்று இந்த மீடியா பலம் இருக்கிறது, காசு பலம் இருக்கிறது, அதை கூட இரண்டாவது வாங்குறாங்க. மூணாவது என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் உலகத்தில் பாலஸ்தீனத்திலும் மக்காவிலும் இந்த பாலஸ்தீன சொத்து இருக்குது, அதே மாதிரி மக்காவுடைய சொத்து இருக்குது. உலகளாவிய முஸ்லிம்கள் மக்காவில் போய் இடம் வாங்குவாங்க, உலகளாவிய பெரிய பெரிய பணக்காரர்கள் மக்காவில் இடத்தை வாங்குவாங்க, மக்காவில் ஹோட்டல் வாங்குவாங்க, மக்காவில் வீட்டை வாங்குவாங்க. இன்றைக்கும் இருக்கிறது. ஒருவருக்கு மக்காவில் சொத்து இருக்கிறது என்று சொன்னால் அவர் கண்ணியமானவரே, அவர் பணக்காரரே. அரபு நாடுகள்ல ஒரு அரபிக்கு மக்காவுல இடம் இருக்குது, மக்காவுல ஹோட்டல் இருக்குது என்று சொன்னால் அவர் கண்ணியமிக்கவர் பிளஸ் பணக்காரர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது மக்காவில் மாத்திரமல்ல, வேறு எங்கே, பாலஸ்தீனத்தில் இடம் வாங்கிவிட்டால், பாலஸ்தீனத்தில் சொத்து இருந்தால் அவர் முஸ்லிம்களில் கண்ணியமானவராக, அவர் பணக்காரராக இன்றைக்கும் அரபி உலகம் அன்று வரை அந்த இஸ்ரேலை உருவாக்குறாங்க அதுவரை கருதுகிறது. அவ உலக இந்திய முஸ்லிம்கள் வாங்கி இருக்கிறாங்க. பிறகு வரலாறு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்திய முஸ்லிம்கள், பல்வேறு நாட்டு முஸ்லிம்கள் அங்க இடத்தை வாங்கி போட்டு இங்க வந்துடுறது. இங்க வந்து அங்கே அடிக்கடி போய் பார்க்க முடியாத இல்லையா, அடிக்கடி போய் பார்க்க முடியாதனால இவர்கள் அந்த இடங்களை கையகப்படுத்துவது, அநியாயமா என்ன செய்யறது, அதை அபகரித்துக் கொள்வது. அவ ஒரு பக்கம் அநியாயமாக இடங்களை அபகரிப்பது, மறுபக்கம் விலை கொடுத்து வாங்குவது, மறுபக்கம் வட்டிக்கு கொடுத்து என்ன செய்வது, மூழ்கடித்து அந்த இடங்களை கையகப்படுத்துவது. இது மாதிரி அரசாங்கம் அனுமதி தரவில்லை என்ற காரணத்தால அவர்கள் பின்வாசல் வழியாக வந்து பாலஸ்தீனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றுறாங்க. இப்படி கைப்பற்றி கொண்டிருக்கிற போது இந்த நிகழ்வு அரசுக்கு தெரிய வருமா வராதா? அரசுக்கு தெரிய வருகிறது. அரசுக்கு தெரிய வந்து
அரசு என்ன உத்தரவு போடுகிறது? சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி பாலஸ்தீன அதிபரா இருக்கிறாங்களே, என்ன உத்தரவு போடுறாங்கன்னு சொன்னா, இனிமே யாரு இடத்தை விற்க கூடாது, அதிலே குறிப்பா யாருக்கு விற்க கூடாது? யூதருக்கு விற்க கூடாது என்று அரசாங்கமே ஆர்டர் போடுகிறது. இப்படி அரசாங்கம் உத்தரவு போட்ட உடனே ஹேசியிலும் யூதர்களும் முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும். சரியா? இன்னைக்கு பார்க்கிறோமே, பல்வேறு பிரிவுகளாக, பல்வேறு இயக்கங்களாக, பல்வேறு ஜமாத்துகளாக பிரிந்து புரிந்து போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய அதான் சக்தி இல்லாம கேவலப்படுத்தப்படுகிறோம். அப்ப இந்த மாதிரி அரசாங்கம் மறுபடியும் உள்ள வந்த உடனே இந்த பாலஸ்தீன முஸ்லிம்களை பிரிப்பது, துருக்கிய முஸ்லிம்களை பிரிப்பது என்ற முடிவுக்கு வருகிறது. முஸ்லிம்களை ரெண்டா பிரிக்கிறாங்க, சண்டை உருவாக்குறாங்க. எப்படி எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒன்னு அரபிய முஸ்லிம்கள், அரபி அல்லாத முஸ்லிம்கள். சரியா? இன்னைக்கு இருக்குது. அரபி அல்லாத முஸ்லிம் அரபி என்ன செய்ய மாட்டான், அந்த அளவுக்கு முஸ்லிமா நம்ப மாட்டான். இன்னைக்கு இருக்கிறது. முஸ்லிம விடுங்க, உருது பேசுறாங்க. உருது பேசக்கூடிய மக்கள் என்ன இருக்குது? நீங்க தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். உருது பேசக்கூடிய மக்கள்கிட்ட நாங்க தான் உண்மையான முஸ்லிம். தமிழ் பேசுறாங்களே அவங்க உண்மை எங்களுக்கு அர்த்தப்படியாதான்? ஒண்ணும் இல்லைங்க. நான் உமராபாத்ல ஓதுறேன். நான் உமராபாத்ல என்னுடைய தாய்மொழி தமிழ். நான் உமராபாத்துடைய மீடியம் என்ன, நாங்க அது உருதுல, அரபி டு உருது, அங்க உருதுல வகுப்பு எடுப்பாங்க. ஆனா என்னுடைய தாய்மொழி தமிழ். அப்ப தமிழ் தெரியும், உருது சுத்தமா தெரியாது. போய் சேர்ற உருதுல வகுப்பு எடுக்கிறாங்க, படிப்படியா பறிச்சு பிடிச்சு எல்லாம் பண்றோம். அப்ப ஒரு யூபிஐ சார்ந்த ஒரு சகோதரர், என்னோட படிக்கக்கூடிய என்னுடைய நண்பர் என்கிட்ட கேட்கிறாரு, நீ நவ் முஸ்லிமா அப்படின்ட்டாரு. இல்ல முஸ்லிம் உங்களுக்கு புதுசா இஸ்லாத்துக்கு கேட்கிறாங்க. இல்லப்பா நான் நவ் முஸ்லீம் இல்ல, எங்க வாப்பா முஸ்லீம், வாப்பாவுடைய முஸ்லீம், வாப்பாவுடைய முஸ்லீம் அப்படிங்கிற. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல உனக்கு உருது தெரியலையே, உருது தெரியாம எப்படி பாரம்பரிய முஸ்லீமா இருக்க முடியும் என்னை கேட்கிறார். சரியா? அப்ப உருது தெரிஞ்சாதான் என்னவா பாரம்பரிய முஸ்லீம், உருது தெரியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? பாரம்பரிய முஸ்லீம் இல்லை. இன்றைக்கும் நம்பப்படுகிறது. இது யாருடைய கலாச்சாரம்? யூத கலாச்சாரம். அவன் எப்படி விதையை விதைக்கிறான் என்று சொன்னால், அரபி தெரியனே, அரபிய மக்கள் தான் உண்மையான முஸ்லீம், அரபி அல்லாத மக்கள் என்ன இல்ல, சரியான முஸ்லீம் இல்ல என்கிற ஒரு பிரச்சனை உருவாக்குகிறான். அதே பூதாகரமாக வெடிக்கிறது. முஸ்லீம்கள் ரெண்டா உடைகிறாங்க. ஒரு பக்கம் என்ன, அரபிய மக்கள், இன்னொரு பக்கம் அரபி பேசாத முஸ்லிம், இரண்டு பேரும் முஸ்லிம்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியில் எப்படி மோதல்? மொழியை மையமாக கொண்டு மோதல யூத பயங்கரவாதம் உருவாக்குகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கு இன்னொரு பக்கம் ரெண்டா உடைக்கிறாங்க. துருக்கியர்கள், துருக்கி அல்லாதவர்கள். ஏன்னா உஸ்மானிய பேரரசுக்கு மையமாக இருப்பது என்ன? துருக்கி. துருக்கிக்கு அன்னைக்கு தனி ஒரு மரியாதை இருந்தது. துருக்கிய மக்கள் உயர் ஜாதி மக்களை போன்று, துருக்கி அல்லாத முஸ்லிம்கள் கீழ் ஜாதி மக்களை போன்று அன்றைக்கு யார் உருவாக்குறது? யூத மக்கள் உருவாக்குறாங்க. அதுவே ஒரு பிரச்சனையாக மாறி முஸ்லிம்கள் பிரிகிறாங்க. இப்படி ஒரு பக்கம் நடக்கிற போது, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு உலக வரலாறுதையும், உலகத்தில் நடந்த முதல் உலக போர் தெரியுமா இல்லையா? முதல் உலக போர் எப்போது ஆரம்பிக்கிறது? கிபி 1914 ஆரம்பித்து 18 முடிகிறது. அப்ப 1914 ஆரம்பிச்சு 18 முடிஞ்சிச்சு. இந்த முதல் உலக போருக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். என்ன காரணம்? நம்ம எல்லாம் ஸ்கூல்ல புக்ல படிச்சிருப்போம், வரலாற்று புக்ல. அந்த முதல் உலக போருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஜெர்மன் ரஷ்யாவை தாக்கியது. ஜெர்மன் ரஷ்யாவை தாக்குறனால முதல் உலக போர் மூண்டது என்பதெல்லாம் நாம் படித்த ஸ்கூல்ல படிச்சிருப்போமே அந்த வரலாறு. ஆனால் என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, உண்மையான வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்கு, இந்த ஜெர்மன் ரஷ்யாவை தாக்குனிச்ச அதெல்லாம் முக்கியமான காரணம் அல்ல. என்ன காரணம்? அந்த உஸ்மானிய பேரரசை, ஹிலாபத்தை வீழ்த்த வேண்டும். சரியா? இதான் நோக்க. ஹிலாபத் உலகளாவிய அளவுக்கு இஸ்லாமிய ஆட்சி, எங்க எல்லாம் இஸ்லாமிய நாடுகள் ஒரே தலைமை, ஒரே இன்னும் இல்ல. சவுதி அரேபியாங்க, நான் கேட்கிறேன், இந்த ஹிலாபத்துடைய ஆட்சி காலத்தில் மக்கா யாருடைய கண்ட்ரோல்ல? அந்த ஹிலாபத்துடைய துருக்கி கண்ட்ரோல்ல. மதீனா யார் கண்ட்ரோல்? துருக்கி கண்ட்ரோல். ஏறக்குறைய எல்லா அரபு நாடுகளும் துருக்கி கண்ட்ரோல். ஹிலாபத்துடைய இயக்கமாக ஒரே தலைமை, அந்த தலைமை சொன்னால் கேட்டாக வேண்டும் என்கிற ஒரே தலைமை இருக்கிறது. இதுல இந்த ஹிலாபத்தை உடைக்கனே, முஸ்லிம்களை சிதைக்க வேண்டும் என்பதுதான் முதல் உலக போரின் நோக்கமாக இருக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்களாக்கு ரெண்டு படையாக மோதினாங்களா இல்லையா? சென்ட்ரல் பவர் என்று சொல்லக்கூடிய முதல் ஒரு படை, சென்ட்ரல் பவர் தான் யாரு? ஜெர்மனியை தலைமையாக கொண்டு ஜெர்மன், துருக்கி இவங்க எல்லாம் ஒரு அணியாக,
இன்னொரு பவராக இருக்கக்கூடியவர்கள் அலைடு பவர் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, இத்தாலி இவங்க எல்லாம் சேர்ந்து போகிறாங்களா இல்லையா? இப்படி மோதுகிற போது எது வின் பண்ணுது? அந்த ஜெர்மனுடைய தலைமை இருக்குது பாருங்க, அது முன்னால வர்றாங்க. அவங்க முன்னால் வருகிற போது மறுபடியும் யூத பயங்கரவாதம் இந்த அலைடு பொருந்த இத்தாலிய மையமாக கொண்டிருக்கிறாங்களே அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. என்ன பேச்சுவார்த்தை? நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம். என்ன உதவி? ராணுவ ரகசியத்தை, ஜெர்மனுடைய ராணுவ ரகசியமா, துருக்கியுடைய ராணுவ ரகசியமா நாங்க உங்களுக்கு தர்றோம். ஏன்னா யூதர்கள் நல்லா படிச்சவங்க, பல்வேறு நாடுகள்ல ரொம்ப படிச்சுக்கிறாங்க. பல்வேறு நாடுகள்ல ராணுவ அதிகாரி அவங்க எல்லாம் யாரு? ராணுவ தளபதியா இருப்பாங்க, பெரிய பெரிய அதிகாரிகளா இருப்பாங்க. யாரா இருப்பாங்க? யூத மக்கள். இஸ்லாமிய நாடா இருக்கு, அதிகாரி யாரு? யூதர்கள். அந்த மாதிரி இருப்பாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க துருக்கியுடைய ராணுவ ரகசியம் உங்களுக்கு வேணுமா? ஜெர்மனுடைய ராணுவ ரகசியம் உங்களுக்கு வேணுமா? நாங்க தர்றோம். இங்கிலாந்துல பேசுறாங்க, நாங்க தர்றோம். அதற்கு எங்களுக்கு நீங்கள் தரக்கூடியது என்ன என்று சொன்னால், நீங்கள் இந்த போரில் ஜெயிச்சு விட்டால் பாலஸ்தீனத்தை உடைத்து பாதி எங்களுக்கு தரணும். இதான் ஒப்பந்தம். சரியா? இந்த ஒப்பந்தத்தை பேசுறாங்க. இந்த ஒப்பந்தத்தை பேசி அதை ஜெர்மனி, அதாவது இங்கிலாந்து ஏற்றுக்கொள்கிறது. இங்கிலாந்து ஏற்றுக்கொண்டு, அதாவது கள்ளத்தனமாக ராணுவ ரகசியத்தை தாங்க, நாங்க வாங்குவோம், அவங்களுடைய மைனஸ் பிளஸ்களுக்கு தெரியுமா இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அடிப்போம், நாங்க ஜெயிப்போம். அது மாதிரி அவங்களுடைய அந்த மைனஸ் ராணுவ ரகசியத்தை வாங்கி அதன் மூலமாக என்ன செய்கிறது? இந்த இங்கிலாந்தை மையமாக கொண்ட பவர் இருக்கிறது, அது முன்னேறுகிறது, அது ஜெயிக்குது. அப்படி ஜெயிச்ச பிறகு ஓப்பனா ஒப்பந்தமே போடுறாங்க, நாங்க பாலஸ்தீனத்தை ரெண்டா உடைக்கிறோம். சரியா? எல்லாமே ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுடைய சப்போர்ட் ஒண்ணும் இல்லைங்க. ஐநா சபை ஓமை இல்லையா? ஐநா சபை ஏன் ஆரம்பிக்கப்பட்டது? ஐநா சபை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1919. சரியா? முதல் உலக போர் 18 முடிகிறது. அடுத்த வருஷம் 19 ஐநா சபை ஆரம்பிக்கிறது. ஐநாவுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பாலஸ்தீனத்தை உடைப்பது. இன்றைக்கு வேண்டுமா ஐநா? அன்றைய பெயர் என்ன என்று சொன்னால் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயரில் இதை உருவாக்குறாங்க. இதை உருவாக்கி என்ன முடிவு? பாலஸ்தீனத்தை உடைக்கணும், பாலஸ்தீனத்தை உடைக்கணும் என்று முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி ஐநா சபை என்ன செய்கிறது என்று சொன்னால், கிபி 1922 ஏறக்குறைய 700-800 ஆண்டுகளாக முஸ்லிம்களுக்கு சொந்தமான பாலஸ்தீனம், முஸ்லிம்களுக்கு சொந்தமான பாலஸ்தீனத்தை கிபி 1922 ஐநா சபை கைப்பற்றுகிறது. சரியா? முதல்ல உடைக்கல, முதல்ல இஸ்ரேல் ஆக்கல, உள்ள எப்படி வர்றாங்க பாருங்க. ஐநா சபை என்ன பண்ணுது? பாலஸ்தீனத்தை கைப்பற்றுகிறது. ஐநா சபை பாலஸ்தீனத்தை கைப்பற்றி யாரு ஆட்சி பண்ணுவாங்க சொன்னா, இங்கிலாந்து ஆட்சி பண்ணு. இங்கிலாந்துக்கு கீழே பாலஸ்தீனம் என்று ஐநா சபையால் கிபி 1922 அறிவிக்கப்படுகிறது. இப்படி அறிவிச்சா பாலஸ்தீன முஸ்லிம்கள் சும்மா இருப்பாங்களா? சும்மா இல்ல. அவங்க உரிமைக்காக என்ன பண்றாங்க? போராடுறாங்க, ஜிஹாது பண்றாங்க, பல்வேறு முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க. அப்படி ஏறக்குறைய 1922 இருந்து 36 வரை லட்சோப லட்ச பாலஸ்தீன முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க. அதுகளை எல்லாம் எந்த பத்திரிகையும் எழுதுவது இல்லை. சரியா? கொல்லப்பட்டாங்களே அவர்களை தீவிரவாதி என்று பத்திரிகை பதிவு செய்கிறது. கொலை செய்தானே ஐரோப்பியக்காரன், யூதர்கள், அவங்க எல்லாம் யாரு? நல்லவர்களை போன்று இன்றைக்கு இந்து பத்திரிகை பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, ஏறக்குறைய 1922 36 வரையிலும் லட்சக்கணக்கான பாலஸ்தீன முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க. அப்படி கொல்லப்படுகிற போது ஐநா சபை 1936 ஃபீல்ட் கமிஷன், சரியா, என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதியை வைத்து ஒரு கமிஷன் போடுறாங்க. கமிஷன் என்ன? இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு காண்றது, இந்த பிரச்சனையை எப்படி சுமூகமா தீர்க்கலாம் அப்படின்னு கமிஷன் போடுறாங்க. உங்களுக்கு தெரியும் கமிஷன்டால என்ன? எது, அதாவது அந்த ஓகம் வேகமா போய்கிட்டு இருக்கு, அதை அடக்குவாரு, அவரு கமிஷன் வாங்கிக்குவாரு. கமிஷன் வாங்கி ஒரு நீதிபதி வச்சு அடக்குறாங்களே, அதுதான் கமிஷன். எந்த கமிஷனாக இருந்தாலும் சரி, ஒண்ணும் இல்ல. லிபர்ஹான் கமிஷன் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? பாபர் மசூதி இடிச்சாங்களே, லிபர்ஹான் கமிஷன் போட்டாங்களே, என்ன ஆயிருச்சு? அதே மாதிரி இங்க பாத்தீங்களாக்கு கோகுல கிருஷ்ணன் கமிஷன் கருணாநிதி போட்டாரு. எப்ப போடுறாரு?
கோயம்புத்தூர்ல 19 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்களே, அப்ப கோகுல கிருஷ்ணன் கமிஷன் போட்டாரு, என்னாச்சு கமிஷன்? அதே மாதிரி பம்பாய் கலவரம், அதுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்களே, ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன், என்னாச்சு? கமிஷன் வேண்டுமானால் சில அறிக்கைகளை தாக்கல் செய்யலாமே தவிர அதுக்கு மேல கமிஷனுக்கு அதிகாரம் இல்லை. கமிஷன் விசாரிக்க அறிக்கை தாக்கல் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்துரு, கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம். அப்ப என்ன கமிஷன் போடுறாங்க? ஃபீல்ட் கமிஷன் ஒரு கமிஷன் போடுறாங்க 1936. கமிஷனுடைய தீர்ப்பை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க, இன்னைக்கு பாபர் மசூதிக்கு என்ன நிலைமையோ அதே தீர்ப்பை அன்றைக்கு இன்னைக்கு அந்த கோர்ட் வந்து இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு தீர்ப்பு சொன்னாங்க. பாபர் மசூதியை வந்து 3ஆ உடைக்கணும், அந்த இடத்தை என்ன செய்யணும்? 3ஆ பிரிக்கணும். தீர்ப்பு சொல்லிச்சா இல்லையா? இதுல இந்த நீதிமன்ற தீர்ப்பு அல்ல, இதெல்லாம் எங்கிருந்து வந்த தீர்ப்பு? இதெல்லாம் இஸ்ரேலிய தீர்ப்பு, யூத பயங்கரவாத தீர்ப்பு. அந்த ஃபீல்ட் கமிஷனுடைய அறிக்கை 36ல ஃபீல்ட் கமிஷன் போடுறாங்க, 37ல அறிக்கை தாக்கல் பண்ணுகிறது. என்ன அறிக்கை? பாலஸ்தீனத்தை 3ஆக உடைக்க வேண்டும். யூத மக்களாவது 2ஆ கேட்டாங்க. இந்த ஆள் அறிக்கையில சொல்றான் பாலஸ்தீனத்தை 3ஆ உடைக்கணும். 3ஆ உடைச்சி 3இல் 1 பங்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு, 2வது பங்கு அந்த யூதர்களுக்கு, இஸ்ரேலுங்கிறாங்களே இஸ்ரேலு. 3வது பங்கு என்ன? ஐநா சபைக்கு. சரியா? ஐநாவை தலைமையாக கொண்டு இருக்கிறாங்களே, அப்ப முஸ்லிம்களுக்கு வந்து இந்த 3ல 1, அந்த யூதர்களுக்கு வந்து அடுத்த 3, இவங்களுக்கு ஐநா சபைக்கு அடுத்த 3. அப்படின்னு அவங்க முஸ்லிம்களுக்கு சொந்தமான நிலத்தை இந்த ஃபீல்ட் கமிஷன் என்ற ஒரு கமிஷன் போட்டு 3ஆ உடைக்கிறாங்க. அதை காப்பி அடிச்சு தான் பாபர் மசூதி வழக்குல என்ன பண்ணாங்க? அந்த இடத்தை 3ஆ பிரிக்கணும் ஹைகோர்ட் உத்தரவு கொடுக்கிறது. எல்லாம் அங்கிருந்து வந்த காப்பி. இத முஸ்லிம்கள் ஏத்துக்குவாங்களா? எந்த முஸ்லிம் ஏத்துக்கறல, போராடுறாங்க. முஸ்லிம்கள் வந்து உயிரை கொடுக்கறாங்க. முஸ்லிம்கள் உயிரை கொடுத்து போராடினால் ஐநா சபையை செம்பித்து போகிறது. இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் போராடுறாங்களே. முஸ்லிம் ஆண்கள், முஸ்லிம் பெண்கள் உயிரை துச்சமாக கருதி எங்களுடைய மரியாதை காக்கப்பட வேண்டும், எங்களுடைய நாடு காக்கப்பட வேண்டும் என்று நாட்டுக்காக உயிர் கொடுத்த லட்சோப லட்ச இஸ்லாமிய ஆண்கள், இஸ்லாமிய பெண்கள் அந்த ஐநா சபையால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஐநா சபை தாக்கு பிடிக்க முடியாதனால என்ன பண்ணான்னு சொன்னா 38ல நான் கேட்கிற நிறைய வக்கீல்கள் எல்லாம் படிச்ச மக்கள் எல்லாம் இருப்பீங்க. இப்ப நிறைய இப்ப பேசிய பத்தியலாக்கு டெரரிசம்ங்கறாங்களே, நீங்க வரலாறு படிச்சு பாருங்க. இந்த டெரரிஸ்ட் என்பது, டெரரிசம் என்பது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1998. 98க்கு முந்தைய வரலாறை படித்து பாருங்கள். டெரரிஸ்ட் என்றோ டெரரிசம் என்றோ ஒன்றும் இருக்காது. 38ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாலஸ்தீன மக்கள் ஜிஹாது பண்றாங்களே, போராடுறாங்களே, ஐநா சபையாலேயே அடக்க முடியவில்லையே. அப்ப முடிவு பண்றாங்க, இவங்களையெல்லாம் வந்து தீவிரவாதிகள் என்று அறிவிக்கணும். பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று அறிவிச்சா மத்த யார் என்ன செய்ய மாட்டாங்க? இவங்களோடு கூட்டுக்கு வர மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க, ஏறக்குறைய சமூக பகிஷ்காரம் செய்யலாம் என்கிற எண்ணத்தில் டெரரிஸ்ட் என்று அறிவிப்பது யாரு? ஐநா சபை அறிவிக்கிறீங்க. முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் என்று 1938ல ஐநா சபை அறிவிக்கிறது. மீடியாவில் யார் கையில? யூதன் கையில இருக்குது. எல்லா முஸ்லிம் தீவிரவாதிகள், பாலஸ்தீன தீவிரம் உள்ள வர்றான், அடிக்கிறான், அநியாயம் பண்றான், எதிர்த்து தாக்குறாங்க. அவங்களுக்கு பேர் என்ன? பாலஸ்தீன தீவிரவாதிகள். இன்று தீவிரவாதிகள் என்று சொல்லுவது யார் ஆரம்பிக்கிறது? இந்த இஸ்ரேலை உருவாக்குவதற்காக ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள், யூதர்கள். அன்றைக்கு ஐநா சபையில வந்து 47 நாடு தான் உறுப்பினர் நாடு. 47 நாடுகளை கொண்டு என்ன பண்றாங்க? இந்த முஸ்லிம்களை தீவிரவாதி என்று முத்திரை குத்துறாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, நான் கேட்கிறேன், நம்ம நாட்டில் உலக நாடுகள்ல எத்தனையோ தீவிரவாதிகள் இருக்கிறாங்களே, அவங்கள யாரையாவது மதத்தை அடையாளப்படுத்தி தீவிரவாதி சொல்றாங்களா? ஒண்ணும் இல்ல. அதாவது வீரப்பன் சந்தன மர கடத்தல மன்னன் இருக்கிறானே, ஏறக்குறைய 124 போலீஸ் அதிகாரியை கொலை செஞ்சிருக்கிறான். போலீஸ் அதிகாரி கலெக்டர் உள்ள போவாரு, கடத்தி கொண்டு போயிருவான். அதே மாதிரி பெரிய பெரிய ஐஏஎஸ், ஐஜி, டிஐஜி, ஏடிஜிபி என்ன பண்றான்? கடத்தி கொண்டு போறான். ஐஜியை கடத்தி கொண்டு போனா, கலெக்டர் கொண்டு போயிருக்கிறான். என்னைக்காவது வீரப்பனை பேப்பர் போடுகிற போது இந்து பயங்கரவாதி 124 போலீஸ் அதிகாரிகள், உயர் அதிகாரிகளை கொலை செய்திருக்கிறானே, இந்த கொலைகார வீரப்பனை போய் எந்த பத்திரிகையாவது இந்து தீவிரவாதி என்று போட்டிருக்கிறதா? அவன் எந்த ஜாதியை சார்ந்தவன்? வன்னிய ஜாதியை சார்ந்தவன், அல்லது மதத்தை மையப்படுத்தாமல் வன்னிய தீவிரவாதி என்று போட்டிருக்கிறதா? போடவில்லை. அதே மாதிரி நீங்க பாத்தீங்களாக்கு, நீங்க அதாவது பிரபாகரன்
இலங்கையே ஒண்ணுமில்லாம ஆக்குறாரு. பிரபாகரன் வந்து ஒரு கிறித்தவர், சரியா? கிறித்தவர், அவர் கிறித்தவர், பின்னா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்துக்கள், ஒரு நாட்டை ஒண்ணுமில்லாம ஆக்குறாங்க. அப்ப வந்து பிரபாகரனை அவங்க வந்து கிறித்துவ தீவிரவாதி போட்டுக்குதா? பின்னால் இருக்கிற விடுதலை புலிகள் ராஜீவ் காந்தியை கொலை பண்ணிருக்கிறாங்க. ஒரு நாட்டுடைய பிரதமராக இருந்தவரே, நாட்டின் பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி வந்து இந்த இவங்களால விடுதலை புலிகளை கொல்லப்படுறாரு. என்னைக்காவது விடுதலை புலிகள் எல்லாம் தீவிரவாதிகள், இந்து தீவிரவாதிகள், தடை செய்யப்பட்ட இயக்கம் தனி விஷயம். ஆனால் இந்து தீவிரவாதி என்று இந்திய அரசோ தமிழக அரசோ அறிவித்திருக்கிறதா? இல்லையே. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க மாலைகால குண்டு வச்சானே, குண்டு வச்சவன் யாருன்னு தெரியும்? இந்து தீவிரவாதி. பேப்பர் போடுகிறதா? மாவோயிஸ்ட் தீவிரவாதி பேப்பர் அவனுடைய மதத்தை போடுதா? போட மாட்டான். நம்ம பாய் மட்டும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா முஸ்லிம் தீவிரவாதி, முஸ்லிம் பயங்கரவாதி. இந்த தீவிரவாதி பயங்கரவாதி என்பதெல்லாம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 38 ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் ஆரம்பிக்கப்பட்டது? இஸ்ரேலை உருவாக்க வேண்டும், பாலஸ்தீனத்தை துண்டாட வேண்டும், அதற்காக சர்வதேச நாட்டுடைய உதவி வேண்டும். சரியா? இவங்க எல்லாம் பயங்கரவாதி 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 என்று சொல்லிவிட்டால் மற்ற நாடு என்ன செய்யாது? முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஐநாவை ஈஸியா உருவாக்கிடலாம் என்று சர்வதேச சதி என்ன இந்த முஸ்லிம் பயங்கரவாதி என்று சொல்வது. முந்தா நாளே ஒரு நண்பருடைய கடைக்கு நான் போறேன், உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசரை பற்றி விசாரிக்கும் போது அவர் எங்க போயிட்டாருன்னு கேட்கிறேன். அவர் ஒரு முஸ்லிம் கிட்ட சொல்றாரு, முஸ்லிம் தீவிரவாதிகளை விசாரிக்க மதுரைக்கு போயிட்டாரு. சொல்றவர் முஸ்லிம்ங்க, சொல்ற முஸ்லிம் என்ற சொல்றாரு, முஸ்லிம் தீவிரவாதிகளை விசாரிக்க எங்க போயிட்டாரா? மதுரைக்கு போயிட்டாரு. ஒரு முஸ்லிமே சொல்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு நம்மள ஆக்கிட்டாங்க. நமக்கு என்ன அறியாமை? அறியாமை. நமக்கு வரலாறு தெரியாது, குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது. ஆனா பேச்சிற்கு பத்தியா பேச்சு, சுப்ஹானல்லாஹ், அந்த பேச்சு பேசுவோம். அப்ப நிறைய நம்ம படிக்கணும். குர்ஆனை படிச்சு பாருங்க, ஹதீஸ படிச்சு பாருங்க, வரலாறு படிச்சு பாருங்க. அப்படிலாம் பார்த்தா தான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றான், ஏன் இந்த வார்த்தையை போடுறான், அதெல்லாம் நீங்க படிச்சாதான் ஒண்ணும் இல்லைங்க. நான் இந்த வரலாறு பேசுறேன் பத்தியலா, இதுவே சில சகோதரர்களுக்கு பிடிக்கல, சில தாய்மார்களுக்கு வந்து புரியல. என்ன பயான் ஜும்மாவுன்னு போனமாக்க வரலாறா சொல்றாரு, எங்களுக்கு வரலாறு புரியலையே பிடிக்கலையே குற்றச்சாட்டு வருது. எங்க குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றா, ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன். அல்லாஹ்வுடைய கட்டளை ஃபக்ஸுஸில் கஸஸ, நபியே நீங்கள் மக்களுக்கு வரலாறுகளை சொல்லுங்கள். சரியா? யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளைங்க. தொழுவுங்கள், நோன்பு வையுங்கள். யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆன்ல இருக்குது. அதே குர்ஆன்ல அதே அல்லாஹ் தான் சொல்றான், ஃபக்ஸுஸில் கஸஸ, மக்களுக்கு நீங்கள் வரலாறுகளை சொல்லுங்கள். ஏன் சொல்ல வேண்டும் தெரியுமா? லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக, பாடம் படித்து படிப்பினை பெற்று தன்னை மாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் வரலாறுகளை சொல்லுங்கள் என்பதும் அல்லாஹ்வுடைய கட்டளைங்கிறனால நம்ம குர்ஆனை படிச்சாதான், ஹதீஸ படிச்சாதான், வரலாறு படிச்சாதான். ஏன் இந்த பாபர் மசூதியை 3ஆ பிரிக்கிறாங்க? ஏன் இந்த கமிஷன் போடுறாங்க? சரியா? இந்த கமிஷனுடைய நோக்கம் என்ன? இந்த தீவிரவாதின்னு சொல்றாங்களே, எப்ப ஏன் சொன்னாங்க என்பதெல்லாம் தெரியும். அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம வந்து 1938 தான் இருக்கிறோம். 48 தான் இஸ்ரேல் வந்து பிரிக்கப்படுகிறது. எனக்கு வரலாறு முழுசா சொல்ல நேரம் இல்ல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இந்த 38க்கு பிறகு எப்படி யூத மக்கள் முன்னேறாங்க, எப்படி வந்து பிரிக்கப்படுகிறது என்பது மாத்திரமல்லாமல் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய முன்னோர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து 1920 புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. மறுபடியும் மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது. அதற்காக இந்திய முஸ்லிம்கள் செய்த பங்களிப்பு, பொருளாதார உதவிகள் என்ன? திருச்சி வாழ் முஸ்லிம்கள், நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னாக்க நம்ம மக்கள் முன்னோர்கள் திருச்சியில பெரிய பெரிய பணக்காரவங்க வந்திருக்கிறாங்க. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுவதற்காக திருச்சி வாழ் முஸ்லிம்கள், தமிழக வாழ் முஸ்லிம்கள், கேரளா முஸ்லிம்கள், இந்திய முஸ்லிம்கள் எவ்வளவு காசு கொடுத்தாங்க. நம்ம காசால என்ன செய்யப்பட்டது? மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது என்பது மாத்திரமல்லாமல் முஸ்லிம்களுக்கு, இந்திய முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு மாளிகையே பாலஸ்தீனத்தில் இருந்தது. 1967 தான் அந்த மாளிகை உடைக்கப்பட்டது. அதை யாரு கட்டினா, எப்ப கட்டினா, அந்த அக்ஸா வரலாறு என்ன என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம வரலாறு படிக்கணும். இது போன்ற வரலாறுகள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு வரலாற்று செய்திகளை சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க. அந்த வரலாறுகளை சஹாபாக்கள் கேட்கிற போது
சஹாபாக்களுடைய உள்ளங்களில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை, இறையச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ அப்படிப்பட்ட இறையச்சத்தை, தாக்கத்தை நம்முடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என துஆ செய்து முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய இரண்டாவது குத்பாவுல ஒவ்வொரு வாரமும் ஒரு துஆவை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார புதிய துஆவுக்கு முன்னால சில அறிவிப்புகள். முதல் அறிவிப்பு என்னன்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சனிக்கிழமை மகரிபு தொழுகைக்கு பிறகு ஒத்தமினாரா பள்ளிவாசல்ல போன மாசம் ஒரு பயான் நம்ம செஞ்சோமா இல்லையா, அது மாதிரி மரண சம்பந்தமாக ஒரு பயான் இருக்குது. ஒத்தமினாரா பள்ளிவாசல் பக்கத்து நாளைக்கு மகரிபு பிறகு முடிஞ்ச சகோதரர்கள் வந்துருங்க. ஒரு செய்தி. இரண்டாவது, இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரருடைய குடும்பத்தை சார்ந்தவர், சின்ன ஒரு பையன், 4 வயசு பையன் பேர் முகமது இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவன் உடல் நலம் சரியில்லாம சாதாரண விளையாடும் போது ஒரு பெரிச்சாலியுடைய எலும்பு காலில் குத்துனுச்சான். அது காய்ச்சல் கடுமையாகி ஐசியூ வார்டுல அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த பையனுடைய நோய் சீக்கிரம் நீங்கி சீக்கிரம் அந்த சிறுவனுக்கு முழுமையான ஷிஃபாவு கொடுக்க என்ன செய்யணும், துஆ செய்யுங்க என்ற அந்த குடும்பத்தார்கள் கோரிக்கை வச்சாங்க. பேர் முகமது இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய சிறுவன். அந்த சிறுவனுடைய ஷிஃபாவுக்காக என்ன செய்யுங்க, நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, 4வது அறிவிப்பு, அடுத்த வாரத்துக்குள்ள வந்துடலாம். முஹர்ரம் மாசம் 9, 10 என்ன செய்யணும், நோன்பு வைங்க. ஹதீஸ் இருக்கா இல்லையா, நீங்க கரெக்டா பிறைய பார்த்து முஹர்ரம் மாதம் 9, 10 நீங்கள் நோன்பு வையுங்கள். அந்த நோன்பு என்பது உங்களுடைய ஒரு வருஷ பாவத்தை மன்னிக்கும் அப்பெல்லாம் ஹதீஸ் வருது. அதனால இந்த முஹர்ரம் மாசம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதத்தின் 9, இந்த மாதத்தின் 10 நீங்கள் நோன்பு வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த வாரத்தின் துஆ என்னன்னு சொன்னா, போன வாரம் அதுக்கு முந்தைய வாரங்கள்ல மழை வேண்டி நம்ம அல்லாஹ்ட்ட நிறைய துஆ செஞ்சுக்கிறோம். இன்னும் நிறைய செய்யணும். வெயில் மறுபடியும் என்ன செய்யுது, கொளுத்துது. நிறைய மழை தேவைப்படுது. உங்களுக்கு அந்த துஆ தெரியும். நிறைய என்ன செய்யுங்க, 5 வேளை தொழுகைக்கு பிறகு உங்களால முடிஞ்ச வர மழைக்காக நீங்க நிறைய துஆ செய்யுங்க. இதுல இந்த வார துஆ மழை பெய்து கொண்டிருக்கிற போது, சரியா, இதுக்கு முந்தி மழை பெய்யறதுக்காக துஆ செய்வோம். மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது, மழை பெய்து கொண்டிருக்கிற போது என்ன துஆ ஓத வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, சின்ன துஆ தான், சரியா. மறுபடியும் சொல்றேன், அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, அல்லாஹ்வே இந்த மழையை பயனுள்ள மழையாக ஆக்குவாயாக, சரியா. சின்ன துஆ, அழகான துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழையை பெய்ய பார்த்து விட்டாலே, இமாம் புகாரி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியின் 1032 புகாரியுடைய 1032வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழையை பார்த்து விட்டாலே அவர்கள் உடனே அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்தி உடனே துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, அல்லாஹ்வே இந்த மழையை பயனுள்ள மழையாக ஆக்குவாயாக என்று துஆ செய்த மாதிரி பல்வேறு ஹதீஸுகளை பார்க்கலாம். அப்ப என் அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற என்னென்ன துஆக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அதை எப்படி சஹாபாக்கள் போட்டி மனப்பாடம் பண்ணி அமல் பண்ணாங்களோ, அப்படி அமல் செய்கின்ற தௌஃபீகை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என துஆ செய்து முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.